Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 229வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா 10 முதல் 12 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் தேவனுடைய பரிபூரண நீதியையும் எல்லா ஜாதிகளின் மீதும் உள்ள அவருடைய உன்னத அதிகாரத்தையும் அவரை நம்புகிறவர்கள் மேல் அவர் காட்டும் மாறாத இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. பெருமை, அநியாயம், கலகம் ஆகியவை தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க முடியாது. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கின்றன என்பதை இவை நினைவூட்டுகின்றன. மேலும் வரப்போகிற மேசியாவை பற்றிய மகத்தான நம்பிக்கையையும் அவருடைய நீதியான ஆட்சியால் சமாதானமும் நீதியும் முழுமையான மீட்பும் ஏற்படும் என்பதையும் காண்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து செல்லும் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க திறந்த இதயங்களோடும் அவருடைய பரிபூரண திட்டத்தின் மீது முழு நம்பிக்கையோடும் அவர் தமது ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்திய இரட்சிப்பில் மகிழ்ச்சியோடும் இருப்போம். இன்றைய வாசிப்பு நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி ஆண்டவர் மேல் நிலையான நம்பிக்கையை அதிகரிக்கட்டும். Welcome to day 229 of the Bible Challenge. Today's reading from Isaiah chapter 10 to 12 reveals God's perfect justice, His sovereign authority over every nation, and His unfailing mercy toward those who trust in Him. These passages remind us that while pride, oppression, and rebellion will never stand before the Lord, His faithful promises remain forever. We also see the beautiful hope of the coming Messiah, whose righteous reign will bring peace, justice, and restoration to all who belong to Him. As we continue our journey through God's Word, let us open our hearts to His voice, trust in His perfect plan, and rejoice in the salvation He has prepared for His people. May today's reading strengthen our faith and fill us with hope in the Lord. ஏசாயா அதிகாரம் 10. Isaiah chapter 10. வசனம் 1. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். Verse 1. Woe unto them that decree unrighteous decrees, and that write grievousness, which they have prescribed. வசனம் 2. அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. Verse 2. To turn aside the needy from judgment, and to take away the right from the poor of my people, that widows may be their prey, and that they may rob the fatherless. வசனம் 3. விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? Verse 3. And what will ye do in the day of visitation, and in the desolation, which shall come from far? To whom will ye flee for help? And where will ye leave your glory? வசனம் 4. கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவையெல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. Verse 4. Without me they shall bow down under the prisoners, and they shall fall under the slain. For all this his anger is not turned away, but his hand is stretched out still. வசனம் 5. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். Verse 5. O Assyrian, the rod of mine anger, and the staff in their hand is mine indignation. வசனம் 6. அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். Verse 6. I will send him against an hypocritical nation, and against the people of my wrath will I give him a charge, to take the spoil,
and to take the prey, and to tread them down like the mire of the streets. வசனம் 7. அவனோ அப்படி எண்ணுகிறதுமில்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதுமில்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். Verse 7. Howbeit he meaneth not so, neither doth his heart think so, but it is in his heart to destroy and cut off nations not a few. வசனம் 8. அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? Verse 8. For he saith, Are not my princes altogether kings? வசனம் 9. கல்னோபட்டணம் கர்கேமிசை போலானதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போலானதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ? Verse 9. Is not Calno as Carchemish? Is not Hamat as Arpad? Is not Samaria as Damascus? வசனம் 10. எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகள் உள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க. Verse 10. As my hand hath found the kingdoms of the idols, and whose graven images did excel them of Jerusalem and of Samaria. வசனம் 11. நான் சமாரியாவுக்கும் அதின் விக்கிரகங்களுக்கும் செய்ததுபோல் எருசலேமுக்கும் அதின் விக்கிரகங்களுக்கும் செய்யாமலிருப்பேனோ என்று சொல்லுகிறான். Verse 11. Shall I not, as I have done unto Samaria and her idols, so do to Jerusalem and her idols? வசனம் 12. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். Verse 12. Wherefore it shall come to pass, that, when the Lord hath performed his whole work upon Mount Zion and on Jerusalem, I will punish the fruit of the stout heart of the king of Assyria, and the glory of his high looks. வசனம் 13. அவன் என் கையின் பெலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதைச் செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். Verse 13. For he saith, By the strength of my hand I have done it, and by my wisdom, for I am prudent, and I have removed the bounds of the people, and have robbed their treasures, and I have put down the inhabitants like a valiant man. வசனம் 14. ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததுமில்லை, வாயை திறந்ததுமில்லை, கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று சொல்லுகிறான். Verse 14. And my hand hath found as a nest the riches of the people, and as one gathereth eggs that are left, have I gathered all the earth, and there was none that moved the wing, or opened the mouth, or peeped. வசனம் 15. கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோலானது நான் மரக்கட்டையல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே. Verse 15. Shall the axe boast itself against him that heweth therewith? Oh, shall the saw magnify itself against him that shaketh it? As if the rod should shake itself against them that lift it up. Oh, as if the staff should lift up itself, as if it were no wood. வசனம் 16. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனைச் சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். Verse 16. Therefore shall the Lord of hosts, send among his fat ones leanness, and under his glory he shall kindle a burning like the burning of a fire. வசனம் 17. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும்
அதின் பரிசுத்தர் அக்கினி ஜூவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்சிடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து. Verse 17. And the light of Israel shall be for a fire, and his Holy One for a flame, and it shall burn and devour his thorns and his briars in one day. வசனம் 18. அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர்நிலத்தின் மகிமையையும் உள்ளும்புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். Verse 18. And shall consume the glory of his forest, and of his fruitful field, both soul and body, and they shall be as when a standard bearer fainteth. வசனம் 19. காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும், ஒரு சிறுபிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். Verse 19. And the rest of the trees of his forest shall be few, that a child may write them. வசனம் 20. அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய்ச் சார்ந்து கொள்வார்கள். Verse 20. And it shall come to pass in that day, that the remnant of Israel, and such as are escaped of the house of Jacob, shall no more again stay upon him that smote them, but shall stay upon the Lord, the Holy One of Israel, in truth. வசனம் 21. மீதியாயிருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாயிருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். Verse 21. The remnant shall return, even the remnant of Jacob, unto the mighty God. வசனம் 22. இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். Verse 22. For though thy people Israel be as the sand of the sea, yet a remnant of them shall return. The consumption decreed shall overflow with righteousness. வசனம் 23. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். Verse 23. For the Lord God of hosts shall make a consumption, even determined, in the midst of all the land. வசனம் 24. ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். Verse 24. Therefore thus saith the Lord God of hosts, O my people that dwellest in Zion, be not afraid of the Assyrian. He shall smite thee with a rod, and shall lift up his staff against thee, after the manner of Egypt. வசனம் 25. ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Verse 25. For yet a very little while, and the indignation shall cease, and mine anger in their destruction. வசனம் 26. ஓரே கண்மலையண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பிவர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். Verse 26. And the Lord of hosts shall stir up a scourge for him according to the slaughter of Midian at Hay, rock of Oreb, and, as his rod was upon the sea, so shall he lift it up after the manner of Egypt. வசனம் 27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். Verse 27. And it shall come to pass in that day, that his burden shall be taken away from off thy shoulder, and his yoke from off thy neck, and the yoke shall be destroyed because of the anointing. வசனம் 28. அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். Verse 28. He is come to Ayath,
He is passed to Migron. At Michmash he hath laid up his carriages. வசனம் 29. கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடிப்போகிறது. Verse 29. They are gone over the passage. They have taken up their lodging at Geber. Ramah is afraid. Gibeah of Saul is fled. வசனம் 30. காலீம் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே, லாயிஷ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. Verse 30. Lift up thy voice, O daughter of Galam. Cause it to be heard unto Laish, O poor Anathoth. வசனம் 31. மத்மேனா வலசை வாங்கி போகும் கேபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டங்கூடுகிறார்கள். Verse 31. Madmena is removed. The inhabitants of Gebam gather themselves to flee. வசனம் 32. இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சீயோன் குமாரத்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கைநீட்டி மிரட்டுவான். Verse 32. As yet shall he remain at Nob that day. He shall shake his hand against the mount of the daughter of Zion, the hill of Jerusalem. வசனம் 33. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். Verse 33. Behold, the Lord of hosts, shall lop the bough with terror, and the high ones of stature shall be hewn down, and the haughty shall be humbled. வசனம் 34. அவர் காட்டின் அடர்த்தியை கோடரியினாலே வெட்டி போடுவார், மகத்துவமானவராலே லீபனோன் விழும். Verse 34. And he shall cut down the thickets of the forest with iron, and Lebanon shall fall by a mighty one. ஏசாயா அதிகாரம் 11. Isaiah chapter 11. வசனம் 1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். Verse 1. And there shall come forth a rod out of the stem of Jesse, and a branch shall grow out of his roots. வசனம் 2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். Verse 2. And the Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. வசனம் 3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். Verse 3. And shall make him of quick understanding in the fear of the Lord. And he shall not judge after the sight of his eyes, neither reprove after the hearing of his ears. வசனம் 4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். Verse 4. But with righteousness shall he judge the poor, and reprove with equity for the meek of the earth. And he shall smite the earth with the rod of his mouth, and with the breath of his lips shall he slay the wicked. வசனம் 5. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். Verse 5. And righteousness shall be the girdle of his loins, and faithfulness the girdle of his reins. வசனம் 6. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். Verse 6. The wolf also shall dwell with the lamb, and the leopard shall lie down with the kid, and the calf and the young lion and the fatling together, and a little child shall lead them. வசனம் 7.
பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். Verse 7. And the cow and the bear shall feed, their young ones shall lie down together, and the lion shall eat straw like the ox. வசனம் 8. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். Verse 8. And the sucking child shall play on the hole of the asp, and the weaned child shall put his hand on the cockatrice den. வசனம் 9. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Verse 9. They shall not hurt nor destroy in all my holy mountain, for the earth shall be full of the knowledge of the Lord, as the waters cover the sea. வசனம் 10. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். Verse 10. And in that day there shall be a root of Jesse, which shall stand for an ensign of the people. To it shall the Gentiles seek, and his rest shall be glorious. வசனம் 11. அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி. Verse 11. And it shall come to pass in that day, that the Lord shall set his hand again the second time to recover the remnant of his people, which shall be left, from Assyria, and from Egypt, and from Patros, and from Cush, and from Elam, and from Shinar, and from Hamat, and from the islands of the sea. வசனம் 12. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களைச் சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். Verse 12. And he shall set up an ensign for the nations, and shall assemble the outcasts of Israel, and gather together the dispersed of Judah from the 4 corners of the earth. வசனம் 13. எப்ராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்ராயீமை துன்பப்படுத்தான். Verse 13. The envy also of Ephraim shall depart, and the adversaries of Judah shall be cut off. Ephraim shall not envy Judah, and Judah shall not vex Ephraim. வசனம் 14. அவர்கள் இருவரும் ஏகாமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கைபோடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். Verse 14. But they shall fly upon the shoulders of the Philistines toward the west. They shall spoil them of the east together. They shall lay their hand upon Edom and Moab, and the children of Ammon shall obey them. வசனம் 15. எகிப்தின் சமுத்திரமுனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். Verse 15. And the Lord shall utterly destroy the tongue of the Egyptian sea, and with his mighty wind shall he shake his hand over the river, and shall smite it in the 7 streams, and make men go over dry shod. வசனம் 16. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும்பாதை இருக்கும். Verse 16. And there shall be an highway for the remnant of his people, which shall be left, from Assyria, like as it was to Israel in the day that he came up out of the land of Egypt. ஏசாயா அதிகாரம் 12. Isaiah chapter 12.
வசனம் 1. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். Verse 1. And in that day thou shalt say, O Lord, I will praise thee, though thou wast angry with me. Thine anger is turned away, and thou comfortedst me. வசனம் 2. இதோ, தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யேகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். Verse 2. Behold, God is my salvation. I will trust and not be afraid, for the Lord Jehovah is my strength and my song. He also is become my salvation. வசனம் 3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். Verse 3. Therefore with joy shall ye draw water out of the wells of salvation. வசனம் 4. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். Verse 4. And in that day shall ye say, Praise the Lord, call upon his name, declare his doings among the people, make mention that his name is exalted. வசனம் 5. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்படக்கடவது என்பீர்கள். Verse 5. Sing unto the Lord, for he hath done excellent things. This is known in all the earth. வசனம் 6. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். Verse 6. Cry out and shout, thou inhabitant of Zion, for great is the Holy One of Israel in the midst of thee. பைபிள் சவாலின் 229வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஏசாயா 10 முதல் 12 வரை வாசித்ததன் மூலம் தேவன் பெருமையை எதிர்க்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் தமது ஜனங்களை விடுவிக்கிறவராகவும் தாம் கூறிய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் உண்மையோடு நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பதை அறிந்தோம். மேலும் வருவார் என்று வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவின் நீதியும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் நிறைந்த ராஜ்யத்தின் நம்பிக்கையில் நாம் மகிழ்ந்தோம். தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்கும் இந்த பயணத்தில் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய இருதயத்திற்கு நம்மை இன்னும் நெருக்கமாக கொண்டு சென்று நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி நமது நம்பிக்கை ஆண்டவரில் மட்டுமே இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. அவருடைய கிருபையிலும் சத்தியத்திலும் நாள்தோறும் வளர்ந்து இதே உற்சாகத்துடனும் உறுதியுடனும் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம். நாளை 230வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 229 of our Bible challenge is now complete. Today, through Isaiah chapter 10 to 12, we were reminded that God is the righteous judge who opposes pride, delivers his people, and faithfully fulfills every promise he has spoken. We also rejoiced in the hope of the promised Messiah, whose kingdom is established in righteousness, peace, and everlasting joy. Thank you for faithfully continuing this journey of reading God's word each day. Every passage we read draws us closer to his heart, strengthens our faith, and reminds us that our hope is found in him alone. Let us continue this journey with thankful hearts and unwavering faith as we grow daily in his grace and truth. See you tomorrow for day 230. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.